இது வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு ரீசனிங் சம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். PQ or STU are 6 members of a family in which there are 2 married couples. ஸோ இந்த ஃபேமிலியில் வந்து 6 பேர் இருப்பாங்க. அதில் 2 வந்து மேரிட் கப்புள்ஸு. ஸோ அவங்கள பற்றி எழுதிடலாம். PQ or STU. ஸோ இது வந்து ப்ரொஃபஷன்ஸ் எழுத. ஸோ T is a teacher. ஓகே, T is a teacher. So T is a teacher married to a doctor who is the mother of. மதர்னா அப்போ இவங்க யாரு? ஃபீமேல். அப்போ இவர் யாரு? மேல். மதர் ஆஃப் ஆர் அண்ட் கியூ, சாரி ஆர் அண்ட் யூ. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் Q is a lawyer. ஸோ Qன்றது என்ன? லாயர். is married to P and has one son and one grandson. ஓகே. Of 2 married ladies, one is a housewife. இங்கே வந்து 2 மேரிட் கப்பல் இருக்காங்க. அதில் வந்து 2 கப்பலில் ஒரு லேடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இன்னொரு லேடி யாருன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க வந்து என்ன அப்படின்னா டாக்டர்னு தெரியும். இன்னொரு லேடி இருப்பாங்க இல்லையா? 2 மேரிட் கப்பல்ஸ்னால் 2 லேடிஸ். ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஓகே. தேர் இஸ் அ ஒன் மேல். ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மேல் இன்ஜினியர். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே Qவை தனியாக வச்சுக்கலாம். Q இஸ் அ லாயர், இஸ் மேரிட் டு P. இப்போது நமக்கு என்ன தெரியும்னா இந்த இதில் ஏதோ என்னது 2 மேரிட் கப்பல் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு மேரிட் கப்பல் வந்துருச்சு, ரைட்டா? ஸோ இப்போ இது இன்னொரு மேரிட் கப்பலாக இருக்க போகுது. ஸோ இங்கே 2 மேரிட் கப்பலில் ஒரு மேரிட் கப்பலில் உள்ள ஃபீமேல் என்னது? ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இங்கே ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, இவங்க டாக்டர் தான். அப்போ இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்க ஃபீமேலு, அப்புறம் இவர் மேலு. ஓகேவா? ஹீ ஹாஸ் ஒன் சன். இவருக்கு வந்து ஒரு சன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் சன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் வந்தாச்சு, இங்கே 2 பேர் வந்தாச்சு. ஸோ அப்போ இவங்க என்ன வந்திருக்கணும்? மேலே தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா இவருக்கு வந்து ஒரு கிராண்ட் சன்னே இருக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து மேலே தான் வரணும். அப்போ இவங்களுக்கு வந்து பையன்தான் இருக்குது. அப்போ இந்த பொண்ணோட அப்பா அம்மாவா இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு, இந்த பையனோட அப்பா அம்மாவா இவங்க இருப்பாங்க. இவர் வந்து Q வந்து மேலு லாயரு. ஸோ அதுக்கப்புறம் P வந்து என்னவா இருப்பாங்க? அப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஃபீமேல். ஸோ இப்போ PQ வந்துருச்சு, RU வந்துருச்சு. அப்போ யார் வரல? எஸ் தான் வரல. ஸோ இந்த எஸ் தான் யார் அப்படின்னா டாக்டர். ஸோ இப்போ யாரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரில, இந்த ஆரும் யூவும் தெரில. ஸோ இப்போ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் என்னது? ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து மேலு. ஸோ அந்த மேல் தான் யார் அப்படின்னா இன்ஜினியர். அவ்வளோதாங்க இந்த செம்மு. ஸோ இந்த செம்மில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே எழுதிடுவோம், அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் எழுதிடுவோம். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இவங்களோட பையனோட பையன், அதாவது இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, அந்த பையனுக்கு ஒரு பையன் இருக்குது. ஸோ அப்படியே தூக்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ இது இங்கே 2ல் யார் மேல்னு நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப்? கொஷின் என்ன? இவங்களில் யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ கூட ஃபில் பண்ணவே வேண்டாம், இங்கே நம்ம முடிவு பண்ணிடலாம் யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு. P தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அப்போ ஆப்ஷன் A, P தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க, மோஸ்ட்லி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பாய் காய்ஸ்.